ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங், பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, ஆர்டிஸ்டா வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. போயிட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க, அம்மா நான் இனிமே சீரியல் நடிக்க மாட்டேன். ஏன்னா டைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க, பெரிய சம்பளம், மொத்த சீன் எடுத்துடணும். அப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கே கஷ்டமா இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. பெப்சி பிரசிடென்டா நான் போகும்போது ஒரு லைட்மேன், சாதாரண லைட்மேன் இதுல இருக்குன்றாங்க, அவங்களுக்கு திரைப்படத்துல வந்து ஒரு சம்பளம், டிவில ஒரு சம்பளம். ஆனா திரைப்படத்தை வேலை கம்மி, டிவில வேலை அதிகம். கம்மியான வேலை செய்யற இடத்துல அதிகமா சம்பளம் கிடைக்குது, அதிகமா வேலை செய்யற இடத்துல கம்மியா கிடைக்கும். சேனல்ல வந்து 10 சீன் வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போ ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட நேரம்லாம் ஓட வேண்டியதா இருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா வைக்க விரும்புறேன், அதை நீங்க பண்ணி கொடுக்கணும். இப்ப முன்னாடி எல்லாம் வந்து உங்க மூலமா சேனல்ஸ்க்கு ஓடிடி தளங்களுக்கு கொடுக்கறதுன்னு, முன்னாடி இங்க வரும்போது மிக அதிகமான விலை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க. நீங்க இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்க தான் முதல்ல. நாங்களா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கெடுத்துட்டே இருந்தோம். நீங்க வந்து என்ன பண்ணீங்க, 10 கோடி 20 கோடி இருக்கிறது வந்து நீங்க 40 கோடி 50 கோடி வாங்கி 100 கோடி ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு போய் 100 கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டேன்னு நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு, நாங்க படம் வாங்கலன்னு நிறுத்திட்டீங்க. படம் வாங்க நிறுத்திட்டு உடனே ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க, நாங்க கீழே நின்றுட்டு இருக்கோம். என்னைக்காவது இறங்கி வருவாங்க, அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு. அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்ல, நீங்க ஏத்தி விட்டவங்க நீங்க பாட்டு கடையை சாதிட்டு நீங்க போய் உள்ள உட்காந்துக்கிட்டீங்க. இப்ப நாங்க எங்க இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் ஃப்ளோர்ல போறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதனால வந்து கலந்து திரைப்படத்துறையோட கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா நல்லா இருந்தாதான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லா இருக்கும். எங்க பாட்டை நீங்க படம் கொடுத்து போறீங்களோ பணம் கொடுக்காம போறீங்களோ, நாங்க எடுத்த பாட்டை போட்டு நாங்க எடுத்தாதான் நீங்க போட முடியும். அதனால நாங்க எடுக்கிறதுக்கு உண்டான வசதியா சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்துறேன். G5 மட்டும் இல்ல, இது OTT தளங்கள் இருக்க எல்லாருக்குமே, அது ஒரு சேனல்ஸ் இருக்க எல்லாருக்குமே எங்களோட வேண்டுகோளா வைக்கிறது. தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிக சிரமமான ஒரு நிலையில இருக்கு.